Hi friends, welcome to my channel. It's me Shubna. கொஞ்சம் பேசலாமா with me. வாங்க மண்டேயோட ஃபுல் டே vlog பார்க்கலாம். ஸோ நைட்டு டின்னர் வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் டே காஃபியோட ஸ்டார்ட் ஆயாச்சு. மண்டே அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கிக் ஆஃப் த டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி தான் நம்ம வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி நானுமே அப்படியே எந்திரிச்சு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். லன்ச் வந்து பாசிப்பயிறு ரெசிபி தான், குழம்பு 1 pot ரெசிபி. பாசிப்பயிறு ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் குக்கரில் அந்த ஊற வச்சுருந்த பாசிப்பயிறு போட்டு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், சால்ட்டு, மஞ்சத்தூள், உங்களுக்கு வேணும்னா தனி மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இதெல்லாம் போட்டு ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு நல்லா வந்து மத்துக்கட்டையோ இல்லை மேஷரோ வச்சு கடைஞ்சிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கினோன்னே நம்ம வேக வச்சுருந்ததை எடுத்து கொட்டி ஒரு கொதி விட்டால் அவ்வளோதான், பாசிப்பயிறு ரெசிபி ரெடி. ரொம்ப ஹெல்தியும் கூட. இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நானும் அதை பண்ணி லன்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ நம்ம மார்னிங் அங்கே அப்படியே வந்து கட் பண்ணோன்னா அப்படியே டைரெக்டாக நம்ம ஈவினிங்க்கு வந்தாச்சு. எஸ், டின்னருக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக மாவு வந்து நான் போட்டு பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு தான் இது. ஆல்ரெடி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த கிரேவி. பட் நான் வந்து ஷூட் பண்ணதில்லை. நான் வந்து ஒரு 2 times தான் பண்ணியிருக்கேன் நான். பட் நான் அப்போ வந்து ஷூட் பண்ணதில்லை. ஸோ நான் வீட்டில் பண்ணி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கவும் நான் உங்களுக்கு இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், அப்படியே அந்த வீடியோ போயிட்டு இருக்கும்போது அப்படியே பாருங்கள். ஸோ எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாகவே மாவை பிசைஞ்சு வச்சுருவேன். லைக் இப்போ டின்னர் ஒரு 8 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 6 o'clock நான் மாவெல்லாம் பிசைஞ்சு நான் வச்சுடுவேன். ஸோ தட் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த எந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு ஊறி இருக்கும் அந்த அளவுக்கு சப்பாத்தி உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். எஸ், பார்த்துருப்பீங்க, ப்ரொக்கோலி கிரேவி. இது வந்து சில ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துட்டு தான் இதை நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருப்பேன், ஃபிராங்கி தட்கான்னு சொல்லி வேளச்சேரியில். அந்த ஹோட்டலில் தான் நான் ப்ரொக்கோலி கிரேவி சாப்பிட்டேன். ஸோ அங்கே அப்பையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். பட் நான் வீடியோ ஷூட் பண்ணல. பிகாஸ் நம்மளுக்கு எப்படி வருது, நல்லா இருக்கா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து வீடியோ போடணும் இல்லையா. நம்ம பண்ணிவிட்டு நல்லா இல்லாமல் வீடியோ போட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ 2 times பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் நல்லா வரவும் இன்றைக்கி 3rd time பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரியே தான். பட் இதில் வந்து பெரிய லெவலில் புழுலாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ இருந்தாலும் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் இதில் புழு பார்த்தது கிடையாது. ஸோ நல்லா வந்து அந்த எப்படி காலிஃப்ளவர் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் இது வந்து உதிரியாக கொட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். காலிஃப்ளவரை எப்படி நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு தண்ணி ஊற்றி ஒரு சால்ட், மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ப்ரொக்கோலியையும் நம்ம வந்து ஒரு கொதி விட்டு இறக்கிக்கணும். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியமில் வச்சு அதை வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோன்னே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது வெந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரா ஸ்மெல் வந்து உங்களுக்கு போயிடும். கையை வச்சு அமுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிரேவி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி, நான் பெரிய அளவில் 2 தக்காளி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதுக்கு எதுக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டெல்லாம் அரைக்க வேண்டாம், இது டைரெக்டாகவே நம்ம அரைக்கிறது தான். ஸோ அதோட வந்து வரமிளகா, சோம்பு, இந்த நம்ம பிரியாணி இந்த இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பட்டை, கிராம்பு, அந்த மசால், அதுக்கப்புறம் கசகசா, இது அப்புறம் கொஞ்சோண்டு வரமல்லி நான் எடுத்திருக்கேன். நான் போடுற குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ரொம்ப வரமல்லி போட்டோம்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். ஸோ இதெல்லாம் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ பேனில் வந்துட்டு நான் பட்டர் போட்டு தான் இது பண்ணுறேன். பட்டர் போட்டு பண்ணும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து அந்த கிரேவியை வந்து உங்களுக்கு அந்த பட்டர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பட்டர் போட்டுட்டு அந்த பிரிஞ்சி இலை போட்டாச்சு. வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா, தக்காளியும் நம்ம அரைச்சிட்டோம். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்படி தான் வந்து மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்லலாம் போடுவாங்க. உங்ககிட்ட வந்து
கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ப்ரொக்கோலி மட்டும் போடும்போது தான் அந்த எக்ஸாக்ட் அந்த ப்ரொக்கோலியோட ஃப்ளேவர் அந்த கிரேவியில் உங்களுக்கு தெரியும். அதனால எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறினோன்னே அந்த மசாலா ஊற்றி மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும், பச்சை வாடை நல்லா போகணும். கலருக்காக நீங்கள் வேணும்னா ரெட் சில்லி காஷ்மீரி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ப்ரொக்கோலியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, இல்லை செமி சாலிடாக வேணும்னா செமி சாலிடாக வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு 1 ஸ்பூன் பட்டர் நான் வந்து லைட்டாக வந்து ஊற்றினேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ப்ரொக்கோலி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியும் கூட. இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வறுத்துட்டு அரைக்கக்கூடாது, அரைச்சிட்டு நம்ம அதை ஊற்றி கொதிக்க விடணும். தக்காளிலாம் வந்துட்டு நல்லா மையாக அரைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சஷ்வந்த் சாப்பிட்டுட்டாரு, ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ சப்பாத்திக்கும் அந்த ப்ரொக்கோலி கிரேவிக்கும் ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது. ப்ரொக்கோலி கிரேவி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொக்கோலியை வந்துட்டு நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கிரேவி கொதிச்சோன்னு ஆட் பண்ணுங்கள். பன்னீரெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, பன்னீர் பட்டர் மசாலா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டே வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். ஆக்சுவலி இதில் வந்து நம்ம பொரியல் பண்ணலாம், அதுக்கப்புறம் 65 இப்போ காலிஃப்ளவர் 65லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நானும் ஒரு நாள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், குட் நைட்.